உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி துலா ராசி அன்பர்களுக்கு புதனுடைய பெயர்ச்சி, அதாவது புதன் பெயர்ச்சினால் ஏற்படக்கூடிய பத்ர யோகத்தை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளிநாட்டில் வெளியூரில் இருக்கவங்க ஆன்லைன்லையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த துலா ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே எதிர்காலத்தை கணிக்கக்கூடியவர்கள். ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதே நம்மளுக்கு ஃப்யூச்சரில் என்னென்னலாம் நடக்கும், ஃப்யூச்சரில் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படின்னு எதிர்காலத்தை உணர்ந்தவர்கள் இந்த துலா ராசி அன்பர்கள். ரொம்ப ரொம்ப நேர்மையாக நியாயமாக ஒரு விஷயத்தை செய்யணும். நம்ம தேவையில்லாமல் யாரையும் ஏமாற்றக்கூடாது. நம்மளால் ஒரு துரும்பு கூட நம்மளுக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த துலா ராசி அன்பர்கள். அந்த மாதிரி உள்ள துலா ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் 11ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இந்த புத பகவான் கேந்திர ஸ்தானத்தில், அதுவும் சப்தம கேந்திரம்னு சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப விசேஷம். சப்தம கேந்திரம்னா என்ன அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் வருது. அது அந்த புதனாக வரும்போது அது ஒரு பத்ர யோகத்தை ஏற்படுத்தும். அது சமசப்தமஸ்தானம் போது 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் உங்கள் ராசியும் பார்ப்பார். அதான் ரொம்ப விசேஷம். மற்ற பத்ர யோகத்துக்கு இல்லாத மிகப்பெரிய விசேஷம் என்னென்னா, இந்த புதனுடைய பார்வை உங்கள் ராசினையும் விழுவும். அதுதான் மிகப்பெரிய விசேஷம். அப்போ இந்த புதன் என்ன மாதிரி யோகத்தை கொடுப்பார் அப்படின்னு கேட்டால், முதல்ல புதன் தரக்கூடிய யோகம். ஏன் புதனை பற்றி அவ்வளோ தூரம் சொல்கிறோம், ஏன் புதன் இந்த மாதிரி யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறோம்னா, புதன் தான் வாழ்க்கையில் உங்களுக்கு அறிவை கொடுக்கக்கூடிய கிரகம், புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். மற்றவங்ககிட்ட எப்படி பழகணும், மற்றவங்ககிட்ட எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் அப்படின்னு கொடுக்கக்கூடிய அந்த அமைப்பை கொடுக்கக்கூடிய கிரகம் புத பகவான் தான். அதேமாதிரி திட்டமிடுதல், எந்த விஷயத்தை எப்போ என்னைக்கு செஞ்சால் நம்மளுக்கு நல்லது, எப்போ என்னைக்கு செஞ்சால் நம்மளுக்கு லாபம் வரும்னு நினைக்கக்கூடியவர், கொடுக்கக்கூடியவர் அந்த புத பகவான் தான். அப்போ உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல அந்த புதன் வரும்போது பார்த்திங்கன்னா, யாரெல்லாம் வேலை வாய்ப்பை இழந்திருக்கீங்களோ, அதுவும் துலா ராசி அன்பர்களுக்கு கடந்த 1.5 வருஷத்தில் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இழப்பு மட்டும் வந்திருக்கு. நிறைய துலா ராசி அன்பர்கள் வேலையை விட்டுட்டு வேலை தேடினவங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கல. சார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் எல்லாம் தெரியும், எனக்கு வேலையை விட்டுட்டு வேலை தேடினா கிடைக்காதுன்னு தெரியும், பட் சூழ்நிலை என்னை கைதியாக்கி நான் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த துலா ராசி அன்பர்கள். நிறைய பேருக்கு வேலையை விட்டு அனுப்புவாங்கன்னு தெரிஞ்சு கூட ஒன்றும் பண்ண முடியாமல் கடைசியாக வேலையை விட்டுட்டு வாழ்க்கையில் இருந்த பணத்தெல்லாம் செலவு பண்ணிவிட்டு கடன் பிரச்சனைகள் அதிகமாகி நிறைய மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் இந்த துலா ராசி அன்பர்கள் கடந்த 1.5 வருஷத்தில் மட்டும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய துலா ராசி அன்பர்களுக்கு இந்த புதனுடைய பயிற்சி இந்த 20 நாட்கள் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, வேலையில் கண்டிப்பாக வாய்ப்புகள் வரும். வேலையில் சேர்ந்து நல்ல உயர் பதவியில் உயர் அந்தஸ்தில் நல்ல வேலை பார்க்க போகிறீங்க. அதே போல் வேலையில் இருந்த தொந்தரவுகள், அது துலா ராசி என்பவர்கள்னு கடந்த ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்க அப்படின்னாவே என்ன சொல்லுவாங்கன்னா, சின்ன குழந்தை மாதிரி, ஐயோ வேலைக்கு போகிறதுக்கே கஷ்டமாக இருக்குது, அங்கே போனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், மேலே இருக்கவங்க ஏதாவது கேள்வி கேட்டே இருப்பாங்க, நம்ம கீழே வேலை செய்கிறவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நம்மளை வச்சு ஏதாவது ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுவானுங்க, அதேமாதிரி நம்ம முடிக்க முடியாத ஒரு டார்கெட்டை கொடுப்பாங்க. அந்த குழந்தை எப்படி ஒரு ஸ்கூலுக்கு போனால் அழுமோ அந்த மாதிரி துலா ராசி என்பவர்கள்லாம் பார்த்திங்கன்னா வேலைக்கு போகும்போது ஒரு மன கஷ்டத்தோடு போவீங்க. இன்றைக்கி என்ன பிரச்சனை இருக்கோ, என்ன வேலை செய்ய போகிறோமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு போனவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் வரும். ஏன்னா அந்த புதனுடைய பார்வையும் உங்கள் ராசியில் விழும்போது ஒரு புத்திசாலித்தனம் ஏற்படும். அந்த புத்திசாலித்தனம் என்ன பண்ணணும்னா, இவங்கக்கிட்ட இப்படி தான் இருக்கணும், இவங்கக்கிட்ட இப்படி தான் நம்ம பேச கற்றுக்கணும், இவங்கக்கிட்ட இப்படி இருந்தால் எந்த பிரச்சனை வராது. அதே போல் இந்த புதன் சமசப்தத்தில் வரும்போது என்ன கேட்டிங்கன்னா, வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா எல்லாருக்கும் வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னா, நம்மளுடைய ஜாபுக்கு, நம்மளுடைய ப்ரொஃபஷனுக்கு, நம்மளுடைய படிப்புக்கு எந்த மாதிரி வேலை தேடணும்னு தெரியாமல் தான் நிறைய பேருக்கு வேலை கிடைக்காம இருக்குது. அதே போல் எந்த இடத்துல கிடைக்கும்னு தெரியாது. அப்போ அந்த மாதிரி எங்கே கிடைக்கும், எந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணால் கிடைக்கும்னு எல்லாத்தையும் இந்த புத பகவான் கொடுக்க போகிறாரு. அப்போ இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வெற்றி உறுதி. அதே போல் தொழிலில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய கடனை சந்திச்சிட்டிங்க துலா ராசி என்பது, இருக்கிறதான் இழந்துட்டீங்க. நல்லா தெரியுது சார், எனக்கு இந்த பிஸ்னஸ் லாஸில் போகுதுன்னு, என்னால் ஒன்றுமே செய்ய முடியல, கையை கட்டி வேடிக்கை பார்க்குற சூழ்நிலை தான் இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்டு, எனக்கு எதிர்காலம் நல்லா தெரிஞ்சு நல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டு வந்தேன், நல்லா செஞ்சுட்டு வந்தேன், திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பெரிய லெவலில் நஷ்டம்,
நான் ஒரு ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃபே ஆகலை, ஒரு பணம் ஒருத்தருக்கு கொடுத்தேன் அந்த பணம் திருப்பி வரல, அதேமாதிரி ஒரு இடத்துல கடன் வாங்கி ஒரு தொழிலை ஆரம்பித்தேன் அந்த தொழிலே ஆரம்பிக்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. நிறைய துளாராசி என்பது ரியல் எஸ்டேட் துறையில் மாட்டிக்கிட்டு இடம் விற்க முடியாமல் வீடு விற்க முடியாமல் மாட்டிகிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சுட்டு அதில் மிகப்பெரிய கடன், நான் ஒரு பொருளை சப்ளை பண்ணேன் அந்த பணமும் வரல, அந்த மெட்டீரியல் ரிஜெக்ட்டு, நாங்கள் அந்த மெட்டீரியல் திருப்பி கிடைக்கல. நிறைய பேர் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணிவிட்டு மிகப்பெரிய நஷ்டத்தை மட்டும்தான் அடைஞ்சிட்டு உட்காந்துருக்கீங்க. அதுவும் டெக்ஸ்டைலில் இருந்தவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா, ஏன்னா துளாராசியை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். அந்த துளாராசி என்பவர்களுக்கு எல்லாருக்குமே டெக்ஸ்டைல்ன்றது சூப்பராக ஈஸியாக வரும். அந்த டெக்ஸ்டைல் ஃபீல்டில் நிறைய நஷ்டத்தை சந்தித்தவர்கள் இந்த துளாராசி என்பவர்கள். அதே போல் கலை, அதே போல் இலக்கிய துறையில் இருந்தவங்க, சினிமா துறையில் இருந்தவங்களாம் மிகப்பெரிய நஷ்டத்தை மட்டும்தான் சந்திச்சிருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த புதனுடைய பயிற்சி, சார் எனக்கு 5 கோடி ரூபா கடன் இருக்குது சார், எனக்கு 1 கோடி ரூபா கடன் இருக்குது சார், 2 கோடி ரூபா கடன் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த 20 நாட்களில் துளாராசிக்கு கேந்திர ஸ்தானத்தில், அதாவது சமசப்தம ஸ்தானத்தில் புத பகவான் வராரு. இந்த 20 நாட்களில் புதன்கிழமையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கால பைரவர் சிவன் கோவிலில் கால பைரவர் சன்னதி இருக்கும். அந்த சன்னதியில் புதன்கிழமை 9 நல்லெண்ணெய் தீபம் போட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, அது யாராக வேணா இருக்கலாம். நீங்கள் வேலை பார்க்குறீங்களா, வேலை வேணுமா, புதன்கிழமை அன்றைக்கி பண்ணுங்கள். சார் எனக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, புதன்கிழமை அன்றைக்கி அந்த தீபம் போடுங்க, கடன் பிரச்சனைகள் குறையும். அதே போல் தொழிலில் முன்னேற்றம் வரணும், லாபம் இல்லை, செலவுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க புதன்கிழமை அன்றைக்கி அந்த கால பைரவருக்கு 9 தீபம் போடலாம். அதே போல் நீண்ட நாளாக திருமணம் ஆகலை துளாராசி என்பவர்களுக்குன்னா, கடந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய மனமே உங்கள் கையில் இல்லை, உங்களுடைய மைண்டும் பாடியும் பார்த்திங்கன்னா உங்களுடைய கண்ட்ரோலே இல்லை. நிறைய சிந்தனைகள், தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத தவறான முடிவுகள் தான் உங்களை கடந்த காலகட்டத்தில் உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து வச்சுருக்கு. அது மாதிரி திருமண விஷயத்துலையும் அப்படி தான். நல்ல பொண்ணு ஜாதகம் வந்திருக்கும், நல்ல பையன் ஜாதகம் வந்திருக்கும், நீங்கள் வேண்டான்னு சொல்லியிருப்பீங்க, இல்லை அவங்க உங்களை வேணான்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை நிறைய பேருக்கு என்னென்னா திருமண வாய்ப்புகள்லாம் அமைஞ்சு செஞ்சு கல்யாணம் நடக்கக்கூடிய நேரத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த கல்யாணம் நின்று போயிருக்கும். அந்த மாதிரிலாம் சூழ்நிலைகள் இருந்தவங்களுக்கு இந்த புதனுடைய சமசப்தம ஸ்தானத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா திருமண யோகம் ஏற்படும். அதனால் புதன்கிழமை கண்டிப்பாக கால பைரவருக்கு ஒரு 9 தீபம் ஏற்றிக்கிட்டே வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும். அதேமாதிரி திருமணத்தில் பிரச்சனைகள் உள்ளவங்க இந்த காலகட்டத்தில் சேர்ந்து வாழணும்னு நினச்சிங்கன்னா, இந்த புதன் என்ன பண்ணணும்னா யார்கிட்ட எப்படி பேசணும்னு சொல்கிறக்கூடிய அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ அந்த சமசப்தம ஸ்தானத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே தொந்தரவு இருக்குது, சண்டைகள் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் போய் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் தீர்ந்து திருப்பி பழைய மாதிரி சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பை அந்த கேந்திர ஸ்தானம் சொல்லக்கூடிய சமசப்தம ஸ்தானம், அதாவது 7ஆம் இடத்துல புதன் வரும்போது கண்டிப்பாக அது நடக்கும். நீங்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு இல்லை உங்களுக்கு க்ளோஸ் ரிலேட்டிவாக நம்பகமான ஆளை கூட்டிகிட்டு போய் பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் முடிஞ்சு குடும்பத்தில் மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு உள்ள காலகட்டமாக இருக்கும். அதே போல் இந்த புதன் துளாராசி என்பவர்களுக்கு 9ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி. அப்போ யாரெல்லாம் வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் வெளிநாடு போகலாம், வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். அதுக்கு கொஞ்சம் பணம் செலவு பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அந்த புதன் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பணத்தையும் கொடுத்தா தான் அந்த வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகம். கமிஷன் அப்படின்னு சொல்லுவோம் புதன் அப்படின்னா. அப்போ வெளிநாடு போனோம்னா ஏதோ ஒரு வகையில் பணம் கட்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் இந்த புதன் இடம் மாற்றத்துக்கான ஒரு காரகிரகம். அப்போ வெளிநாட்டிலே இருக்கீங்க சார், நீங்கள் சொன்ன மாதிரி நான் எல்லாம் எதிர்காலத்தெல்லாம் பார்த்து தான் வச்சுருந்தேன், எனக்கு எப்படியும் இன்னும் 2 வருஷம் எப்படியும் இந்த கம்பெனியில் தாக்கு பிடிக்கலான்னு நினச்சேன், கடைசியில் பக்கத்தில் வர நேரத்தில் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு, வேலையை விட்டு அமுச்சிட்டாங்க, கம்பெனியை மூடிட்டாங்க, அங்கேருந்து எனக்கு க்ரோத்தே இல்லை, சம்பள உயர்வே கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு, வெளிநாட்டில் இருந்தவங்களுக்கு இந்த புதன் 7ஆம் இடத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா இடம் மாற்றம் கண்டிப்பாக உண்டு. அப்போ வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா வேலை மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை வேலை இல்லாமல் இருக்குது வேலைகளை சேரணும்னு நினைக்கிறவங்க, நீங்கள் அங்கேருந்து வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு மாறலாம், இல்லை அங்கேருந்து ஒரு ஏதாவது பக்கத்து ஸ்டேட்டுக்கு, அதாவது மினிமம் ஒரு 250 கிலோமீட்டர்லேருந்து 500 கிலோமீட்டர் வரைக்கும் தூரம் அளவு மாறினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். அந்த வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம் வரும், முன்னேற்றம் வரும், நல்ல பதவி, நல்ல அந்தஸ்து, நல்ல சம்பளத்துடன் வேலையாக அது அமையும். அதனால்
இந்த துலா ராசி என்பர்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய அனுகூலம் இருக்குது. யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் இம்போர்ட் பண்ணுறீங்களோ, இந்த கால பைரவரை புதன்கிழமை அன்னைக்கு வழிபாடு பண்ணி சாதாரண மண் விளக்கில் ஒரு சாதாரண திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிட்டே வாங்க. இந்த 3 வாரம் ஏற்றுங்க. 3 புதன்கிழமை வரும். அந்த 3 வாரம் புதன்கிழமை ஏற்றிட்டிங்கனாவே வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த பத்ர யோகம் செயல்பட போகுது. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே துளாராசி என்பவர்களுக்கு பொது பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் நல்ல யோக திசைகள் நடக்குது, அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் இந்த புதன் பலமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம சொன்ன பலன்கள் இதை விட 3 மடங்கு நடக்கும். உங்கள் சுய ஜாதகத்தையும் ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. ஜாதகம் பார்க்கணும் இருப்ப அப்படின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் வெறும் 99 ரூபாய்க்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் கொடுக்குறோம். இல்லை கொஞ்சம் டீட்டெயில்டாக வேணும், தசாபதி உரல் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலாக ஜாதகம் இப்போ கொடுக்குறோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.